5 செகண்ட். ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியை திறந்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இச்சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவுக்கு நீண்ட காலமாக புகழ்பெற்ற பல இடங்களில் உள்ள சங்கங்கள் இங்கே தங்கள் துணி வகைகளை பொதுமக்களின் பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். தமிழ் நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவிலுள்ள பல்வேறு மாநிலங்களின் சார்பாகவும் இந்த ஆண்டு இதில் பங்கெடுத்து கொள்வது இந்த கண்காட்சியின் சிறப்பு அம்சம் ஆகும். இவ்விழா தொடங்குவதற்கு முன் இங்குள்ள பல கடைகளுக்கும் என்னை அழைத்துச் சென்று ஒவ்வொரு கடையிலும் உள்ள துணி வகைகளின் சிறப்பு அம்சங்களை விளக்கமாக எடுத்து கூறினார்கள். அவற்றையெல்லாம் பார்த்தபோது அவற்றின் வேலைப்பாடுகள் என்னை மிகவும் கவர்ந்தன. ஆனால் அதே சமயத்தில் இத்தகைய சிறந்த துணிகள் பெருமளவுக்கு விற்பனை ஆகாமல் தேங்கியிருப்பதை கேள்விப்பட்டபோது உண்மையிலேயே நான் வேதனை அடைந்தேன். நம் நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து வந்திருக்கும் இந்த கைத்தறி தொழிலில் வருங்காலத்தை பொறுத்தமட்டில் நாம் பண்டிகை கால தள்ளுபடி வழங்கி தேங்கி கிடக்கும் துணிகள் விற்பனை ஆவதற்கு முயற்சி செய்து வருகிறோம். எனினும் ஏழை எளிய நெசவாளர் குடும்பங்களுக்கு நிரந்தரமாக வாழ்வு அளிக்க வேண்டியதை கருத்தில் கொண்டு கைத்தறி தொழிலுக்கு தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமையாகும். இந்த துணிகள் நம் நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் விற்பனை ஆவதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முயற்சிகள் போதுமானதாக இல்லை என்பதே என் கருத்தாகும். வெளிநாடுகளில் நமக்கு போட்டியாக உள்ள நாடுகளில் நமக்கு போட்டியாக உள்ள நாடுகளின் துணி வகைகளை காட்டிலும் நம்முடைய துணிகள் தரத்திலும் வேலைப்பாட்டிலும் சிறந்து விளங்க முயற்சி செய்ய வேண்டும். அத்துடன் பிற நாட்டு மக்கள் விரும்பும் ரகங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் தயாரிக்க வேண்டுமென்று கூறி இக்கண்காட்சியிலுள்ள துணிகளை மக்கள் ஏராளமாக வாங்குவதன் மூலம் கைத்தறி தொழிலுக்கு ஆதரவு தர வேண்டுமென்று கேட்டு உரையை முடிக்கிறேன். சேலம் ராமலிங்கம் சாலையிலுள்ள சுந்தரம் பீங்கான் தொழில் கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குனர் அவர்கள், விருதாச்சலம்
சன்னதி தெருவிலுள்ள இந்தியன் வங்கியின் மேலாளருக்கு 8/11/1998 தேதியிட்டு எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்கள் 1ஆம் தேதியிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். எங்கள் தொழிற்சாலையை விரிவுபடுத்த கடனுதவி கோரியது சம்பந்தமாக தாங்கள் கேட்டுள்ள புள்ளி விவரங்களை இத்துடன் இணைத்துள்ளோம். ஜப்பானிலிருந்து வரவழைக்கப்படும் புதிய இயந்திரங்களை நிறுவுவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் நல்ல தரமுள்ளதாக இருப்பதுடன் உற்பத்தியும் இரட்டிக்கக்கூடும். இவற்றை உடனுக்குடன் வாங்கி கொள்வதற்கும் மிகுந்த வாய்ப்பு உள்ளதால் தொழிற்சாலை லாபத்தில் இயங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் கோரிய கடனுதவியை விரைவில் அனுமதிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள